தாய் வீடு மார்ச் 2026. சிதைவுகளில் ஓர் எழுச்சி. எழுதி வாசிப்பவர் ஸ்ரீரஞ்சனி. பனி ஓயாமல் பொழிந்து தள்ளிக் கொண்டிருந்தது. பார்க்லேன் என்ற அந்த பாடசாலை வாசலிருந்த அழைப்பு மணியை கையுறைக்குள் இருந்த வலது சுட்டு விரலால் பலமாக அழுத்திவிட்டு காத்திருந்தேன். கதவு திறப்பதற்காக காத்திருந்த அந்த ஓரிரு நிமிடங்களுக்குள் காற்று சுழன்றடித்து உடலை சில்லிடச் செய்தது. அது சிதறிவிட்ட பனித்துகள்களில் நெற்றி விரைத்து போனது. பாடசாலை முடிந்த பின் நிகழும் தமிழ் வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களை பாடசாலையின் முன்பகுதியில் இருந்த ஜிம்மில் தான் நாங்கள் சந்திப்போம். பின்னர் அங்கிருந்து எங்கள் வகுப்புகளுக்கு அவர்களை கூட்டிச் செல்வோம். அந்த பாடசாலையில் கற்பிக்கும் 6 தமிழ் ஆசிரியர்களில் என்னையும் சேர்த்து 3 மட்டுமே அந்த நேரத்தில் சமூகமளித்திருந்தோம். பனிப்பொழிவினால் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து நெருக்கடி மற்றவர்களின் தாமதத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். 3ஆம் மாடியின் கோடியில் இருக்கும் வகுப்புகளிலிருந்து என்னுடைய 7ஆம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஜிம்முக்கு வந்து சேர தாமதமாகும் என்பதால் வழமை போல அங்கிருந்த வாங்கொன்றில் நான் அமர்ந்து கொண்டேன். அப்போது பாலர் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் ஆசிரியையான விமலா, இவன் இதுல இருக்கட்டும், சும்மா மற்ற பிள்ளைகளுக்கு அடிச்சு கொண்டிருக்கிறான், அடி என்ன அந்த மாதிரி குடிக்கிறாக்கள் அடிக்கிற மாதிரி விடாமல் அடிக்கிறான் என கூறியபடி ஒரு சிறுவனை கொண்டு வந்து என் அருகே இருத்திவிட்டார். பின்னர் ஒருத்தரையும் தொடரல, பேசாம இதுல இருக்கணும் சரியோ என அவனுக்கு கொஞ்சம் காரசாரமாய் சொல்லிவிட்டு அகன்றார். அவனை பார்க்க எனக்கேனோ பாவமாக இருந்தது. கோபத்தினதோ வெறுப்பினதோ உச்சமான கடுகடுப்பு அவனின் முகத்தில் தெரியவில்லை. மாறாக கபடமற்ற குழந்தைத்தனமான முகம்தான் எனக்கு தெரிந்தது. ஆங்கிலம்தான் அவனுக்கு சௌகரியமான மொழியாக இருக்கும் என்ற நினைப்புடன் ஆங்கிலத்தில் நான் அவனுடன் பேச்சு கொடுத்தேன். மற்றவை அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பிடிக்குமோ? அவன் தலையை வலமும் இடமுமாக பலமாக ஆட்டினான். அப்ப உங்களுக்கு பிடிக்காத ஏன் நீங்க மற்றவைக்கு செய்யறீங்க? அடிச்சா நோகுமெல்லோ. அவன் என்ன கெட்ட வார்த்தைகளால பேசினவன். ஓ, அது கூடாது, தீர்க்க கோபமாத்தான் இருந்திருக்கும். ஆனா அதை நீங்க டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அடிக்கிறது கூடாத விஷயம், எங்க இருந்து இதை பழகினீங்க? அவன் ஏதோ சொன்னான், எனக்கு அது சரியாக விளங்கவில்லை. திரும்ப சொல்லுங்க என்றபடி அவன் மோவாயை என் வலக்கையால் மெதுவாக திருப்பி என் இடக்காதை அவன் வாய்க்கருகில் கொண்டு சென்றேன். அப்பா எனக்கு அடிக்கிறவர், அம்மாவும் தான். அப்பா அம்மாவுக்கும் அடிக்கிறவர். ஓ, அப்பா இந்த பழக்கம் கூடாத பழக்கம். அவர் அப்படி உங்களை அடிக்கக்கூடாது, நீங்களும் ஒரு திறமையை அடிக்கக்கூடாது. மற்றவை ஏதாவது பிழையா செய்தா அதை உங்களுடைய டீச்சருக்கு சொல்லுங்க. அவையை நீங்க அடிக்கக்கூடாது, சரியோ? நீங்க எத்தனை பிள்ளைகள்? 5. 5 பிள்ளைகளா? நீங்களா கடைசி? இல்ல, தங்கச்சி வீட்டுல இருக்கிறா. ஓ, அப்ப நீங்களா மூத்தது? இல்ல, அது என் அண்ணா. அண்ணா என அவன் சுட்டி காட்டியவனை கூப்பிட்டேன். அவன் 3ஆம் வகுப்பு மாணவன். உங்களோட தம்பி வீட்டில் மக்களுக்கு அடிக்கிறவரோ? சில நேரத்துல. நீங்களும் அடிக்கிறீங்களோ? அவன் எதுவும் சொல்லாமல் நின்றான். உங்களுக்கும் அப்பா அடிக்கிறவரோ? ஓ ஓம், குழப்படி செய்தா அம்மாவும் அடிப்பா. பேசிக்கொண்டிருந்த போது என் மாணவர்களும் வந்து சேர்ந்து விட்டனர். 3 மணியாகிவிட்டது என எல்லோரையும் வகுப்புகளுக்கு போகும்படி மேற்பார்வையாளர் லீசா வந்து சொன்னார். உங்களோட கதைக்கோணும், என்ற வகுப்புக்கு இருக்கா வாரீங்களா என அவரை ஆங்கிலத்தில் கேட்டபடி என் மாணவர்களை வரிசையில் வரும்படி கேட்டுவிட்டு அவர்களுக்கு முன்பாக நான் நடக்கத் தொடங்கினேன். அந்த சிறுவர்களுக்கு என்னுடன் பழக்கமில்லை. அப்படி இருந்தும்
அவர்கள் எப்படி என்னுடன் மனம் திறந்து கலைத்தனர்? அத்தனை தூரத்துக்கு அவர்களின் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? என் மனம் அவர்களுக்காக கலங்கியது. அதே வேளையில் எப்படியான இளைஞர்களாக அவர்கள் வளரப்போகிறார்களோ என கவலையும் எனக்கு ஏற்பட்டது. மாடிப்படிகள் ஈரமாக இருந்தன. கவனமாக ஒவ்வொன்றாக கால் வைத்து ஏறினேன். இடையிருந்த லேண்டிங்கில் தேங்கியிருந்த நீரை கேர்டேக்கர் மொப் பண்ணி கொண்டிருந்தார். எங்களை கண்டதும் ஒரு கரையில் ஒதுங்கி அவர் எங்களுக்கு வழிவிட்டார். என் பிள்ளைகள் படித்த பிளமிங்டன் ஆரம்ப பாடசாலையில் இப்படியாக பனி தொடர்ந்து கொட்டிக் கொண்டிருந்த ஒரு நாள், பாடசாலை அதிபரின் அறைக்கு முன்பாக இருந்த ஈரத்தை கேர்டேக்கர் ஒருவர் மொப் பண்ணி கொண்டிருந்த போது நான் அங்குமிங்குமாக நடந்திருந்த காட்சி என் கண்முன் விரிந்து என்னை சஞ்சலப்படுத்தியது. அந்த நேரத்தில் பாலர் வகுப்பிலும் 1ஆம் வகுப்பிலும் இருந்த என் பிள்ளைகள் இருவரும் அவர்களின் அப்பாவுக்கும் எனக்கும் இடையிலான முரண்கள் உருவாக்கும் வாக்குவாதங்களினால், அவரின் கோபம் என் உடலில் ஏற்படுத்தும் காயங்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அன்று கூட வீங்கிய உதடுகளுடன் தான் பிள்ளைகளை பாடசாலைக்கு கூட்டிச் சென்றிருந்தேன். முதல் நாள் பிள்ளைகள் பசியுடன் இருக்கிறார்கள், கடைக்கு போட்டு வந்தாத்தானே எதையாவது நேரத்துக்கு நான் சமைச்சு கொடுக்கலாம் என்ற கரிசனையுடன் அவரை நான் ஓரிரு தடவைகள் மீள மீள அழைத்திருந்தேன். வீட்டுக்கு வந்தவர் நண்பர்களுடன் தான் இருந்தபோது அப்படி நான் அவரை அழைத்தது தன்னை அவமானப்படுத்தும் ஒரு செயல் என கத்தியபடி என்னை அறைவதற்கு கையை ஓங்கினார். பயத்தில் நான் மறுபக்கத்துக்கு திரும்பிக் கொள்ள அவரின் ஆத்திரத்துக்கு என் உதடுகளும் பலியாகி இருந்தன. என் முரசிலிருந்தும் உதட்டிலிருந்தும் வழிந்த இரத்தத்தை பார்த்த பிள்ளைகள் கதறி அழுதனர். அப்போதும் கோபமடங்காதவர் கதிரை ஒன்றை அடித்து சுவரில் மூர்க்கமாக மோதியதில் சுவரில் விழுந்த ஓட்டையும் அவரின் ஆக்ரோஷத்துக்கு சாட்சியானது. எங்களின் அவலங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அந்த சான்றுகளை எல்லாம் பயன்படுத்தினால் என்ன என நான் யோசித்தேன். அதனால் வீட்டு பிரச்சனைகளை கூறி அந்த பாடசாலை அதிபருக்கூடாக சிறுவர் உதவி சபையின் இடையீட்டுக்கு வழிவகுக்க வேண்டும் என நினைத்தேன். எனினும் அதற்கான துணிவு எனக்கன்று வரவில்லை. அதனால் தொடர்ந்தும் என் பிள்ளைகளின் மனங்கள் காயப்படுவதற்கு நானும் காரணமாக இருந்திருக்கிறேன் என்பது என் கண்களை நனைத்தது. முடிவில் லீசாவிடம் அந்த சிறுவன் எனக்கு கூறியதை கூறி அது பற்றி சிறுவர் உதவி சபைக்கு அறிவித்த பின்னரே என்னால் நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. பிள்ளை வளர்க்க தெரியாட்டி என் அஞ்ச பெத்தவ என்ற லீசாவிடம், பிள்ளை வளர்க்குறது எப்படி என்று தெரிஞ்சு கொண்டே பிள்ளைகளை பொறுறோம், 5 சின்ன பிள்ளைகளண்டா இவ்வளவு பொறுமை வேணும். அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டில் இருந்து கொண்டு எத்தனை வழிமுறை இருக்கத்தக்கதா, ஏன் தான் இத்தனை பிள்ளைகளை பொறியினமோ என நான் சலித்து கொண்டேன். வகுப்பு முடிந்து போகும்போது விமலா டீச்சர் என்னிடம் வந்து, சிறுவர் உதவி சபைக்கு அறிவித்தீங்களோ என்றார். நான் பதில் சொல்வதற்கு வாயை திறக்க முன்பாக, நான் முந்தி டேக் கேரில் வேலை செய்யக்க இப்படி எத்தனை பிள்ளைகள் எனக்கு சொல்லியிருப்பினம், மேற்பார்வையாளர் மேருக்கு நான் ஒன்றும் சொல்கிறேன் இல்லை. பிறகு அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகிறதுக்கு வேண்டிய அம்மாவோ அப்பாவோ வரைக்க பிள்ளை இப்படி சொல்லுது, இந்த நாட்டில் இதெல்லாம் பிள்ளை அடிக்காம பிள்ளைய வளர்க்க பாருங்கோ, நீங்களும் சண்டை பிடிக்காதேங்கோ என்றுதான் புத்தி சொல்லி அனுப்புறேன். நான் அதுல தமிழ் பிள்ளைகளும் இருந்தவன். குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வாரதுக்கு, குடும்பங்கள் பிரியறதுக்கு நாங்க காரணமாக இருக்கக்கூடாது, தெரியாதே, வேலை கலப்பில் வரைக்க அப்படியும் இப்படியும் நடக்கும் தானே என்றா. டீச்சர், சிறுவர் உதவி சபை பிள்ளைகளை அவையிட்டிருந்து பிரித்து கொண்டு போக போறதில்லை, பிரச்சனையில எப்படி கையாளுறதுன்னு தெரியாததானே இப்படியெல்லாம் அவன் நடக்கினான். சரியான வழியில எப்படி பிரச்சனையில தீர்க்கலாம்னு அவை அறிஞ்சு கொள்றதுக்கும், பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கும், அதுகளின் மனங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு வழி வேணும். அதுதான் நான் அறிவிச்சிருக்கிறேன். அதோடு அது எங்களோட கடமை இல்லை என்று நான் அங்கிருந்து விலகினேன்.
அப்பா அடிக்கிறார் என்று என்ற பிள்ளைகள் சொல்லியிருக்கிறமென்று சுரேனுக்கு தெரிய வந்திருந்தா பிள்ளைகளை அவர் அச்சுறுத்தி இருப்பார். என்னிலையும் குற்றம் பிடிச்சிருப்பார். வேறு என்னத்தை செய்திருப்பார்? அப்படித்தான் மற்றவையும் செய்திருப்பினான் அல்லது செய்வினான். வன்முறை கூடாதென்று தெரியாமலே அவை அதை கையாளினான். எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். வாகனம் நிறுத்தும் இடத்தில் சேறும் சகதியும் நிறைந்திருந்தது. என்னுடைய கார் முழுவதும் படர்ந்திருந்த பனியை வலித்தெடுப்பதற்கிடையில் எனக்கு போதும் போதுமென்றாகிவிட்டது. கைகள் கை உறைகளுக்குள் இருந்த போதும் குளிரில் சுள்ளிட்டன. ஒருவாறாக காரை ஸ்டார்ட் செய்தேன். கொட்டும் பனியுடன் போட்டி போட்டபடி வைப்பர் ஸ்டாண்டும் முன் காரின் கண்ணாடியில் விழும் பனியை துடைத்துக் கொண்டிருந்தன. இடையிடையே விண்ட்ஷீல்ட் ஃப்ளூயிட்னையும் விசிறி விசிறி அதில் படியும் புகாரை அகற்றியபடி மிக கவனமாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன். அடிக்கடி கண்ணீரால் நிறைந்து கொண்டிருந்த கண்களை தொடர்ந்து துடைக்க வேண்டி இருந்தது. செல்லும் வழியை காட்டிக் கொண்டிருந்த தொலைபேசி மீளவும் சுரேனிடமிருந்து செய்தி வந்திருப்பதை சொன்னது. மூத்த மகள் ஜாலினியின் திருமணம் மிகவும் எளிமையான பதிவு திருமணமாக நாளைக்கு நடக்கவிருக்கிறது. அதை தங்கச்சி தேசினியுடனும் தன் 2 சிநேகிதிகளுடனும் மட்டும் கொண்டாடுவதற்கு அவள் தீர்மானித்திருக்கிறாள். மணமகன் பக்கத்திலிருந்தும் ஒரு சிலர் மட்டும்தான் பெறுகின்றனர். அதற்கு தன்னையும் அழைக்கும்படி ஜாலியிடம் கூறும்படி அவர் மீள மீள என்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். அவரின் கோபத்துக்கு பிள்ளைகளும் பல தடவைகள் இரையாகியிருக்கிறார்கள். எங்களுக்கிடையே சண்டைகள் ஏற்படும் போது தேசினி பயத்தில் ஒளிந்து விடுவார். ஆனால் என்னை காப்பாற்றும் நோக்கில் எங்களுக்கு இடையில் நின்று யாழினி அவதிப்பட்டிருக்கிறாள். தான் வாங்கிய அடிகளுக்காக அழுததை விட எனக்கு விழுந்த அடிகளுக்காகவே அவள் மிக அதிகமாக அழுதிருக்கிறாள். அப்படியான நாட்களில் தண்டனையாக ரவுட்டரை கூட அவர் ஆஃப் பண்ணி விட்டிருக்கிறார். பின்னர் அவர் நித்திர கொள்ளும் வரையும் காத்திருந்து இணையத்தின் உதவியுடன் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளை செய்து போட்டு மீளவும் ரவுட்டரை ஆஃப் பண்ணி போட்டு அவர்கள் நேரம் கழித்து படுத்திருக்கிறார்கள். இன்னொரு நாள் அவரின் தாக்குதலிருந்து தப்புவதற்காக வெளியில் நானோட வீட்டை பூட்டிவிட்டு அவர் எங்கோ சென்று விட்டார். பள்ளிக்கூடம் முடிந்து வந்த கேசினி தான் ஜன்னலுக்கூடாக புகுந்து வீட்டை திறந்திருக்கிறார். நல்ல வேளையாக வரவேற்பறையின் வெளியில் இருந்த சிறியதொரு ஜன்னல் அன்று திறந்திருந்தது. நினைவுகள் தொடர்ந்து என் மனதில் கொட்டப்பட்டு கொண்டிருந்தன. சில வேளைகளில் எனக்கு ஏதாவது அவர் செய்து விடுவாரோ என பயம் ஏற்படும் போது ஜாலினியின் அறையில் தான் நான் படுத்திருக்கிறேன். அவளின் வயதுக்கு மேற்பட்ட தேவையற்ற பொறுப்பை அவள் மேல் சுமத்துகிறேன், அவளையும் பதற்றத்துக்கு உள்ளாக்குகிறேன் என்பது எனக்கு அந்த நேரம் விளங்கவில்லை. இப்படியான விடயங்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற நாள் முதல் தகப்பன் என்ற உறவு வேண்டாம் என்றே அவர்கள் இருவரையும் வாழ வைத்திருக்கிறது என்பதும் எனக்கு விளங்கியது. பிள்ளை பராயம் அவர்களில் ஏற்படுத்திய மனச்சிதைவை மூவுவதற்கு அவர்கள் செலவழித்த நேரமும் பணமும் மிக அதிகம். அப்போதெல்லாம் அவர்களின் மனங்களுக்கு ஒத்தடம் கொடுப்பதற்கு அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள், அவர்களுடான உறவை சீராக்குவதற்கு ஏதாவது செய்யுங்கள் என நான் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை. தன் பிழைகளை ஒத்துக்கொள்வதற்கு அவர் இப்போது கூட தயாராக இல்லை. ஜாலினியின் திருமணத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பது தனக்கு கௌரவ குறைச்சல், மற்றவி என்ன நினைப்பினம் என்பதுதான் அவரின் பிரச்சினை. அதற்காக பிள்ளைகளுடன் நான் தான் தன்னை ஒட்ட வைக்க வேண்டும் என்று என்னை தொந்தரவு செய்கிறார். ஆனால் அவரின் கதையை எடுத்தவுடனேயே ஜாலினி அழுகிறாள். அவளின் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு நாளை பாழாக்க வேண்டாம் என்று கேசினி எனக்கு ஆலோசனை சொல்கிறார். அதனால் இன்றிரவு நான் வீட்டுக்கு போகாமல் இருப்பதே உசிதம் என நாளைக்கு போட வேண்டிய உடைகளை ஏற்கனவே எடுத்துக்கொண்டு போய் கேசினியின் வீட்டில் வைத்திருக்கிறேன். வழி எங்கும் ஒரே இருட்டாக இருந்தது. தொலைபேசி ஒலித்தது. சுரேன்தான். என்ன செய்யவென ஒரு கணம் யோசித்ததில் காரின் கட்டுப்பாடு என்னிடமிருந்து விடுபட்டு போனது. கடைசியில் ரோட்டின் கரையில் இருந்த மரத்தில் மோதி கார் நின்றது. அப்படியாவது நின்றதே என்ற ஆறுதலுடன் இறங்கி பார்த்தேன். காரின் முன்பக்கம் முற்றாக உடைந்து தொங்கிக் கொண்டு நின்றது.
காரை பார்த்து எனக்கு அழுகை வந்தது. எனக்கு உறுதுணையாக இருக்கிறதை இப்படி சிதைத்திருக்கிறேனே என கவலையாக இருந்தது. மீளவும் காருக்குள் ஏறிய நான் டோவிங் கம்பெனி ஒன்றை அழைத்து காரை வந்து எடுத்துச் செல்ல முடியுமா என கேட்டுவிட்டு கேசினியை அழைத்து ஸ்காபரோ கொலிஷன் ரிப்போர்ட்டிங் சென்டரில் வந்து என்னை கூட்டி போக முடியுமா என கேட்டபோது நான் எப்படி இருக்கிறேன் என்பதே அவளின் பெரும் கரிசனையாக இருந்தது. எனக்கொன்றும் இல்லை என அவளுக்கு தேறுது சொல்லிவிட்டு சுரேனை அழைத்தேன். காரை மரத்தோட மோதி போட்டேன். இப்போ ஓட்டக்கூடிய நிலையில அது இல்லை. ஏனப்பா, காரை கவனமா ஓடுறே இல்லையே? கார் ஓடைக்க கார் ஓடுறதுல தான் கவனமா இருக்கணும். மனசு எங்கேயோ பாய விட்டு மோட்டுத்தனமா காரை உடைச்சு போட்டேன். அது இருக்க கேளுங்க, பிள்ளைகளோட உறவை பண்றதுக்கு ஏதாவது செய்யுங்கோ என்று 10 வருஷமா சொல்லி கொண்டிருந்தேன். ஆனா நீங்க எந்த முயற்சியும் எடுக்க இல்லை. இப்ப அவ்வளவையோட உங்களை ஒட்ட வைக்கிறது என்ற வேலை இல்லை. உங்களுக்காண்டி கதைச்சு கதைச்சு பிள்ளைகளின் மனவேதனையை கூட்டுறதுக்கோ அவ்வளவையோட எனக்கு இருக்கிற உறவை பாழாக்குறதுக்கோ இனியும் நான் ரெடி இல்லை. இவ்வளவு நாளும் அப்படி நான் கதைச்சதே பிழ. கேசினி வந்து என்ன கூட்டி கொண்டு போவாள். கல்யாணம் எங்க நடக்குது, என்ன கூப்பிட சொல்லு அந்த கதை எல்லாத்தையும் இனி நிப்பாட்டி போடுங்க. நான் உங்களை பொறுத்து கொண்டு வாழ்றதுக்காண்டி அவ்வளவையும் பொறுக்க வேணுமென்று அவ்வளவைக்கு தலை விதி இல்லை. ஏதாவது குழப்பம் செய்ய நினைச்சீங்கண்டா நான் தான் முதல்ல போலீஸை கூப்பிடுவேன். மாறா என்னோட நடக்க வழிக்கிட்டியலண்டா நானும் விட்டு போடுவேன். அவரின் பதிலுக்கு காத்திராமலே தொலைபேசியை வைத்தேன். நான் கூப்பிட்டிருந்த டோவிங் கம்பெனி ட்ரக் என்னுடைய காரின் பின் வந்து நின்றது. காரை விட்டு நான் இறங்கினேன். நன்றி.